அஜ்மாயின். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு சொந்தமான இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் உம்மத்துக்கும் எங்களது சலாமும் சலவாத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய சிறு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். இங்கே வந்து இருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய என்ன மகன் அவர்களே, அவருடைய வைஃப், மனைவி மற்றும் இங்கே ரஹ்மத்துல்லா வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழில் வணக்கம் சொல்லும் வணக்கம். நான் வருகின்ற வரவேற்கின்றேன். இருந்து தமிழில் அழைக்கிறேன்னா கனகாலம் இங்கிலீஷ்லேயே காய்ச்சி மக்களோட வருது, இருந்தாலும் காய்ச்சி தான் ஆக வேண்டும். இன்றைய முக்கியமான இந்த உரை, இந்த நிகழ்வின் நோக்கம் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கும் என்ன மகன் மூத்த பத்திரிகையாளர் பல சேவைகள் இலங்கை முஸ்லிம்களுக்காகவும் மற்ற சிறுபான்மையினருக்காகவும் செய்திருக்கின்றார். அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்வை குறிப்பிட்ட சிலரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு நல்ல ஸ்ரீலங்கன் முஸ்லீம் சார்பாகவும் தமிழர்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிக்கும் முகமாகவே நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. முதலாவதாக ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி, அதாவது கனடா கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் இருக்கிறார்கள். இதை பற்றி சுருக்கமாக எங்களோட ஸ்ரீலங்கன் முஸ்லீம் ஹிஸ்டரி பற்றி சொல்வதற்கு எங்களது மூத்த சேவையாளர் ரஹ்மத்துல்லா அவர்களை வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அமீன் அவர்களே, சமீர் இஸ்லாமி, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கன் முஸ்லீம் முஸ்லீம்ஸ் இங்கே கனடாவில் இப்போ வந்த பிறகு தான் என்ன இப்படி இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் கிடைக்கும் மாதிரி சொன்னாங்க. அது நான் இங்கு 40 வருஷம் இருந்தாலும் நான் டொரண்டோவில் இருக்கிறதில்லை. டொரண்டோவில் இருந்தவங்க மிச்சம் பேர் இருக்கிறாங்க, என்னோட கொஞ்சம் கூட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் எனக்கு புத்தகம் வந்து நாங்கள் ஆகாபாரி தலைமையில் ஆகாபாரி அந்த தலைமையில் ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதில் ஹிஸ்ட்ரி சம்பந்தமாக எழுதப்பட்டதால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுமாறு தான் கேட்டாங்க. ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் என்ற வகையில் ஒரு ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த டொரண்டோ ஏரியாவில் 1960ஆம் ஆண்டுகளில் தான் இங்கு கூட பரப்பு வாங்கினாங்க. அதுக்கு முதல்ல வந்தவங்களும் இருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு அது ரெக்கார்டு பண்ணப்படவில்லை இதுவரையில். ஆனால் அதில் எங்களோட மக்கள் இங்கே வந்து ஒரு கொஞ்சம் கம்யூனிட்டியை பொறுத்தளவில் ஒரு 100 கணக்கில் தான் ஃபேமிலிஸ் இருந்திருக்கலாம். 80ஆம் ஆண்டு வரை 80ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் அது 100 அளவுக்கு வளர தோன்றினது. நானும் 1989ஆம் ஆண்டு ஒரு 2 இயர்ஸாக டொரண்டோவில் இருந்தேன். அப்போ அந்த நேரம் இங்கு பரவலாக இருக்கவில்லை. ஆனால் 1966ஆம் ஆண்டு இங்கு தௌஃபீக் துறை பிகேஎம், அதுக்கு முதல்ல யாரும் இருக்கிறாங்க அதுதான் ரெக்கார்டடாக இதுவரை இருக்குது. அதுக்கு பிறகுதான்
எங்களுடைய சமூகம் வளர துவங்கி ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லேயும் போக துவங்கி இன்று எங்களோட ஐடி குரூப் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 அப்படியான தொகை இருக்கலாம் ஒரு ஃபேமிலிஸை பொறுத்தளவில். ஸோ அதில் முதல்ல மற்ற மஸ்ஜிதுகளுக்கு டவுன் டவுனில் ஒரு மஸ்ஜித் இருந்தது. அதில் 80s அங்கே தான் போய் கொண்டிருந்தாங்க. இருக்கிறது மஸ்ஜிதுல் தக்வா 1994 துவங்கினது. அதுதான் இங்கு வந்த முதல் அதுக்கு பிறகு மஸ்ஜிது என்ன குரான் அண்ட் ஹதீஸ் அல்நூர் என்று 4 மஸ்ஜிதுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தகத்திலே அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த அளவில் முதல்ல வந்த ஒரு குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பிஸ்னஸாக துவங்கினவர் முதல்ல ஸ்ரீலங்கன்கிற போட ஹிஸ்ட்ரி படித்து தவிர்த்து. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சைல்ட் born in Canada, Shahriaz Bahari, and first death of Sri Lankan Muslims in Canada is baby Fatima Bahari. First marriage of Sri Lankan Muslims in Canada is Razvi and Christine Aziz. அதுதான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் சோசியல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா முஸ்லிம்ஸ் இன் கனடா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் அசோசியேஷன் CSMA, இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. That was established in 1994. First masjid was 1994 as well. That was still continuing there. First school association as a COBA, Association. First professional engineer was Adabari, and so on and so forth. Graduation, medical, doctor, அப்படியான எல்லா துறைகளிலும் engineering to medicine பரவலாக வந்து இப்போ செகண்ட் ஜெனரேஷன் இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி இந்த சுருக்கமாக ஒரு 2 minutes சொல்ல வேண்டி இருந்தபடியால் இந்த புத்தகத்தை நாங்கள் பிரகான் படிக்க இருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, கனடா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கூட தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் பார்க்கும்போது அநேகமான ப்ரொஃபஷன்களில் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் என்று நாங்கள் பருவாரியாக கதைகள் நடந்தது எங்கள் அசோசியேஷன்ஸில். அதில் நாங்கள் ஒரு என்னென்னா இந்த நெரட்டிவ்ஸை வச்சு தான் இந்த சமூகத்துக்கு ஒரு 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 ப்ரெசன்ஸை உண்டாக்கலாம் இந்த நாட்டில். அந்த நெரட்டிவ்ஸை நாங்கள் நடத்துகிற முறையில் தான் எல்லாம் எங்களோட ரெக்கக்னிஷன் கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறோம். அதனால் எங்களோட இப்போ மிஸ்டர் அமீன் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஸ்ரீலங்கா இருந்தது மாதிரி எங்களுடைய சமூகத்துக்குள்ளேயும் அப்படியான ஒரு ஜேர்னலிஸ்டை உருவாக்கணும் என்று ஒரு பேராசை இருக்குது. May Allah bless us to achieve that, inshallah. Assalamu alaikum again. Thank you, Rahmatullah.
ரஹமத்துல்லா சொன்ன டாபிக்லேயே நானும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். உண்மையாகவே நான் தான் அதை பற்றி நினைச்சிருந்தேன் சொல்கிறத பற்றி. அவர் சொன்ன மாதிரி 60கள் முதலாக வந்தவர் தௌஃபீக் துரைன்றது. 60s இருந்து 1966 அதில் பார்த்ததன்படி அந்த நேரத்தில் ஒரு 5 விதமான முஸ்லீம்கள் தான் கனடாவுக்கு வந்திருந்தார்கள். 80-90களில் இன்னொரு 10-20% மக்கள் வந்தார்கள். அந்த நேரத்தில் வந்தவர் தான் நங்கள் பாரி, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் 80% ஸ்ரீலங்கன் முஸ்லீம் கனடாவுக்கு வந்திருக்கிறாங்க. சொன்னது போல 2500லேருந்து 3000 ஃபேமிலிஸ் இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 10,000-லேருந்து 15,000 இண்டிவிஜுவல். சின்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி. கம்பேர் பண்ணி தமிழ் கம்யூனிட்டியோடையும் சிங்கள கம்யூனிட்டி பார்க்கல, அவங்களோட அளவு சில நேரம் அவங்களோட கூட விகிதாசாரப்படி எல்லா துறையிலும் நாங்கள் முன்னுக்கு நிற்கின்றோம். குறிப்பாக பார்க்க போனால் நிறைய டாக்டர்ஸ்கள் வந்திருக்கிறாங்க. இருக்கிற இந்த 10,000-லேருந்து 15,000 நிறைய இன்ஜினியர்ஸ், கணக்காளர்கள், பிஸ்னஸ்மேன், அப்படி நிறைய ஐடி ஃபீல்டு எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தாரு, நாங்கள் ஆல்ரெடி 4 பள்ளிவாசல்கள், 2 பள்ளிவாசல் சொந்தமாக வாங்கப்பட்டிருக்குது. சொன்னபடி மஸ்ஜித் தக்வா 94லேருந்து, அது மஸ்ஜித் ஜன்னா, இன்னும் 2 பள்ளிவாசல் ரெண்டில் இருக்கிறாங்க. அவங்களும் இன்ஷாஅல்லாஹ் கூடிய சீக்கிரம் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 22 அசோசியேஷன் இதுவரைக்கும் ஃபார்ம் பண்ணப்பட்டு இப்பொழுது இந்த தமிழ் சமுதாயம் மாதிரி ஊருக்குன்னு சொல்லிப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கு மக்குர்னா அசோசியேஷன் வந்திருக்காங்க. மக்குர்னாக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 500 பேருக்கு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி கொண்டு போகிறோம். இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன மிகப்படுத்தி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரின்றதால இந்த பில்டிங்கும் ஒரு ஸ்ரீலங்கனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வளர்ந்து கொண்டு போகின்றோம். இது ஒரு நல்ல உற்சாகத்துக்குரியமான விஷயம். நிறைய லோயர்ஸ் மறந்து போனேன், லோயரை முன்னால் வச்சுக்கொண்டு நிறைய லோயர்ஸ் எல்லாம் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. இதை நாங்கள் அடுத்த ஜெனரேஷனான யங்கஸ்டர்ஸ், எங்களோட பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து ஒவ்வொருத்தரும் நல்ல துறையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய அதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறதுல நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அடுத்ததாக எங்களோட பிரதம அதிதியாக வந்திருக்கும் என்ன மீனை பற்றிய சிறு இன்ட்ரடக்ஷன், முகவுரையா அப்படி தமிழில் வருது இல்லை, முகவுரை சொல்வதற்கு எங்கள் ஆஸ்மினை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் இன்னம் அமீன் அவர்களே, அவர்களுடைய பாரியார் சகோதரி நஸ்மிலா அவர்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரர் சமீம் உட்பட மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இந்நேர சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். சகோதரர் அமீன் அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக ஆரம்பத்திலே அறிமுகம் கிடையாது. ஜாமியா நதீமியாவிலிருந்து 2000ஆம் ஆண்டு நாங்கள் வெளியேறியதன் பின்பு மாவனெல்லையிலே ஒரு கலவரம் இடம்பெற்றது. மாவனெல்லை கலவரம் என்று எல்லோருக்கும் தெரியும். 2001ஆம் ஆண்டு மே மாதத்திலே அந்த கலவரம் இடம்பெற்றது. மிகப்பெரிய இழப்பு. நாங்கள் அப்போது பேராதனை பல்கலைக்கழகத்திலே மாணவனாக இருக்கின்றேன். இலங்கை ஜமாத் இஸ்லாமியினுடைய அல் ஹசனாத் பத்திரிகையிலே ஒரு ப்ரூஃப் ரீடராக நான் அப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உடனடியாக ஜமாத் இஸ்லாமியிலே ஒரு அவசரமான ஒரு அழைப்பு வருகின்றது. மாவனெல்லை நகரம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எரிந்து கொண்டிருக்கின்றது, அவசரமாக இந்த விடயத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே உடனடியாக மாவனெல்லைக்கு சென்று மாவனெல்லையிலே இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது போன்ற விடயங்களை அங்கிருந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டு இமீடியட்டாக அடுத்த நாள் கொழும்புக்கு வந்து சேர்த்தேன். வருகின்ற பஸ் எல்லாமே மாவனெல்லையிலே நிறுத்துவது கிடையாது. என்றால் அந்த கர்ஃபியூ ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது. ஒன்றில் கணேத்தென்ன சந்தையிலே, மாவனெல்லை ரோட் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், கணேத்தென்ன சந்தையிலே ஏற வேண்டும், அல்லது உத்துமங்கந்த
சந்தியிலே ஏறுவன். இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட பிரதேசத்தில் எந்த ஒரு வாகனத்தையும் நிறுத்தக்கூடாது என்பது போலீசாருடைய உத்தரவு. எனவே நீண்ட தூரங்கள் நடந்து அங்கு அலைந்து திரிந்து ஒரு மாதிரியாக ஒரு சில தகவல்களை சேகரித்துக் கொண்டு உடனடியாக ஜமாத் காரியாலயத்துக்கு வந்த பொழுது அங்கே YMMA காரியாலயத்திலே ஒரு அவசரமான ஒரு ஒன்று கூடல் நடைபெற்றது. அது சகோதரர் அமீன் அவர்களுடைய பங்கெடுப்போடு அப்போது இருந்த மர்ஹூம் இப்ராஹிம் ஹசரத் அவர்களுடைய தலைமையிலே ஒரு அவசரமான ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் இவரை முதலாவதாக சந்திக்கின்றேன். அங்கு பல்வேறு கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. இந்த ஜனாதிபதியோடு யார் பேசுவது, பிரதமரோடு யார் பேசுவது, அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்றெல்லாம் அந்த இடத்திலே பேசப்பட்டு எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது முஸ்லிம் சமூக அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து யூனிட்டி ஃபோரம் என்ற ஒரு ஃபோரம் தொடங்கப்படுகிறது. ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாலை அசர் என்று நினைக்கின்றேன். அசர் டைமோடு தொடங்கின அந்த கூட்டம் இரவிரவாக நடந்து இரவு 11:30 வரைக்கும் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகளோடு பேசுகின்றார்கள், ஜனாதிபதியோடு, பாதுகாப்பு தரப்போடு, எல்லா பக்கங்களோடும் பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அந்த சபையிலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இனவாதிகளுக்கு தீனி போடும் விதமாக அல்லது இனவாதத்தை பரப்புகின்றவர்களுக்கு தீனி போடும் விதமாக யாரும் எந்த ஒரு செய்தியையும் வெளியிட்டு விடக்கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நியாஸ் மௌலவி அவர்கள் அந்த சந்திப்பிலே அமர்ந்து கொண்டு மிக காரசாரமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் எல்லோரையும் அமைதிப்படுத்தி ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது சகோதரர் அமீன் அவர்களுடைய குரல். அடுத்த நாள் பத்திரிகைகளிலே பல்வேறு செய்திகள் பலவிதமாக வருகின்றது. ஆனால் இனவாதத்தை தூண்டும் விதமாக சிங்கள பத்திரிகைகளிலே செய்திகள் வரவில்லை, தமிழ் பத்திரிகைகளிலே செய்திகள் வரவில்லை. அவ்வாறு வந்திருந்தால் அந்த இனக்கலவரம் நாடு பூராகவும் பறந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அன்றுதான் அந்த பொறுப்பை நான் முதலாக உணர்ந்து கொண்டேன். ஒரு ஊடகவியலாளராக ஏற்கனவே சகோதரர் ரஹமத்துல்லா சொன்னது போல இந்த நரேட்டிவை எப்படி செட் பண்ணுகின்றோம் என்றபடி சிலருக்கு அதிலே முரண்பாடு இருக்க முடியும். ஆனால் ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றினார் என்பதற்கு நான் ஒரு இளமை காலத்திலிருந்து ஒரு சாட்சியாக இருந்திருக்கின்றேன். அதற்கு பிறகு இரண்டாவது கட்டமாக யூனிட்டி ஃபோரம் அவ்வளவு பெருசாக மாவநிலை கலவரம் முடிந்து ஒரு சில வாரங்களிலே மாளிகாவத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டது. அப்போதும் யூனிட்டி ஃபோரத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் அது பிறகு நீண்ட காலம் அது தொடரவில்லை. 2004 சுனாமி ஏற்பட்டதற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தில் அவ்வாறான ஒரு லேக்கிங் ஒன்று ஏற்பட்டது. தலைமைத்துவம் சார்ந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் ஒரு தடவை எல்லா முஸ்லிம் அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து நான் நினைக்கின்ற ரன்முத்து ஹோட்டலிலே ஒரு அவசரமான ஒரு கூட்டம் இடம்பெறுகின்றது. சகோதரர் அமீன், ஹில்மி, இப்படி பலரும் ஒன்று சேர்ந்து அவசரமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசுகின்றார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை எவ்வாறு மதிப்பீடு செய்ய போகின்றோம், என்னென்ன பிரதேசங்களிலே என்ன இழப்புகள் நடந்திருக்கிறது, எவ்வாறு இதனை கோஆர்டினேட் பண்ண போகின்றோம் என்று இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்திலே தான் முஸ்லிம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு அமைப்பு உதயமாகிறது. அதனுடைய நிறுவனர்களிலே ஒருவராக சகோதரர் அமீன் அவர்கள் செயல்பட்டார். அந்த சந்தர்ப்பம் 2004 காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக அவரோடு பல்வேறு கட்டங்களிலே நான் செயல்பட்டிருக்கின்றேன். ஒரு வயோதிப வாலிபர் என்று சொல்லலாம். வாலிபர் எப்படி சிந்திப்பாரோ அப்படியாக அவருடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு அந்த முதிர்ச்சியோடு அவற்றை எவ்வாறு நகர்த்த வேண்டும், ஒவ்வொரு காய்களையும் எந்த இடத்திலே யாரோடு பேச வேண்டும், எந்த இடத்திலே எதனை செய்ய வேண்டும் போன்ற விடயங்களிலே அவர் மிகவும் கச்சிதமாக இந்த சமூகத்தை நீண்ட காலமாக வழிநடத்தி வந்த ஒரு. அது மாத்திரமல்ல, முஸ்லிம் மீடியா ஃபோரம் என்கின்ற ஒரு ஊடக அமைப்பை அவர் தன்னுடைய தலைமையில் நிறுவினார். ஏனென்றால் அந்த காலத்திலே ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிலவியது. இலங்கையிலே தமிழ் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு ஆயுத போராட்டம் நீண்ட காலமாக இடம்பெற்றது. சிங்கள அரசுகள் தங்களுக்கு ஏற்ற விதமாக விடயங்களை கையாள்வதிலே அவர்கள் முனைப்பு காட்டிக் கொண்டிருந்தார்கள். எனவே இவ்வாறான ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே முஸ்லிம் சமூகத்தை எவ்வாறு நகர்த்துவது அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய செயல்பாடுகளை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பதிலே ஒரு கொள்கை சார்ந்த வழிகாட்டலும் நடைமுறை சார்ந்த வழிகாட்டலும் அவசியப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சூழலில் அவர்கள் மிகவும் பொறுப்போடு செயல்பட்டிருக்கின்றார் என்பதை நான் கண்டிருக்கின்றேன். அதற்கு பிறகு
13களுக்கு பிறகு ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளின் போதெல்லாம் முஸ்லிம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா பல்வேறு காத்திரமான சந்திப்புகளை, காத்திரமான பணிகளை, குறிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் வராது இதனை எவ்வாறு தொடர்ந்து நகர்த்தி கொண்டு செல்வதிலே அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்ததன் பின்பு சமூகத்தில் ஒரு பெரிய பதட்டம், ஒரு விதமான அச்சமான சூழ்நிலை ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தொலைபேசியில் இங்கிருந்து அவர்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அங்கே நடக்கின்ற விடயங்கள் பற்றின அறிவுகளை அல்லது அங்கே என்ன செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்போது முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஒரு தேரர் கண்டியிலே போய் அமர்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றார். ஒரு பெரிய கலவரம், நாடு பூராகவும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கலவரத்துக்கான வாசல் திறப்பதற்கு இந்தா என்று இருக்கின்ற அளவுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை அது. அந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர் அமீன் அவர்கள் முன்னே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் பலர் ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுகின்றார். முஸ்லிம் அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலகி இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தற்காலிக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது. அந்த தலைமைத்துவத்தை இலங்கை முஸ்லிம் சமூகம் அவ்வளவு பதட்டத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட அந்த தலைமைத்துவத்தை வழங்கி அவ்வாறான ஒரு தீர்மானம், அது சரி பிள்ளை என்பது ஒரு பெரிய வாத பிரதிவாதங்களுக்குரிய விடயமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே அந்த தலைமைத்துவத்தை வழங்குதல் என்பது அதுக்கு ஒரு மனோ வலிமையும் ஒரு அனுபவமும் அவசியம். அந்த வகையிலே சகோதரர் அமீன் அவர்களுடைய அந்த நேரத்திலே வழங்கப்பட்ட அந்த லீடர்ஷிப் என்பது மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கின்றது. இன்றும் பலரும் அதனை விமர்சித்தாலும் கூட, முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலகியதை பலரும் விமர்சித்தாலும் கூட, ஆனால் அவ்வாறான ஒரு பதவி விலகல் இடம்பெறாவிட்டால் அது நாடளாவிய ரீதியில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு, முஸ்லிம் மக்கள் பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு அது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது எல்லோருடைய அவதானமுமாக இருக்கிறது. அவ்வாறு இலங்கை முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தளங்களில் ஒரு ஊடகவியலாளராக மாத்திரமன்றி சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைமைத்துவத்திலே அமர்ந்து கொண்டு அதனை நீண்ட காலமாக வழிநடத்திய மனிதர்களுள் சகோதரர் அமீன் அவர்கள் மிக முக்கியமானவர். அவர்கள் கனடாவுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி அறிகின்ற பொழுது அவருக்கு கனேடிய முஸ்லிம் சமூகம் எதனை கொடுக்க முடியும் என்று நான் யோசித்தேன். அது தொடர்பாக எங்களுடைய சகோதரர்களோடு பேசிய பொழுதும் அவர்களும் எனக்கு தெரிவித்த விடயம், அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் கலந்துரையாடுவதற்கு ஆக குறைந்தது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்று, அதற்கான சந்தர்ப்பம் தான் இது. அவரை நாங்கள் இங்கே அழைத்து வந்து அவரை கௌரவிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கருத்துக்களையும் செவிமடுத்து அவரை போன்று இந்த சமூகத்திலே பலரும் சமூகத்தை இக்கட்டான சூழ்நிலைகளில் வழிநடத்துவதற்குரிய அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த ஒரு கௌரவிப்பு நிகழ்வும் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பகிர்ந்து கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹீரோன்னு சொல்லக்கூடிய என்எம் அமீன் அவர்களை பற்றி தமிழில் சொற்பொழிவு ஆற்ற தேவராஜ், எடிட்டர் இன் சீஃப் ஆஃப் வீரகேசரி அவர்கள்.